திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவில் நிர்வாகத்தை கண்டித்து நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி உட்பட அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த 34 கவுன்சிலர்கள் திருக்கோவில் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே பராமரிப்பு என கூறி கிரிவல பாதையை அடைத்த கோவில் நிர்வாகம் தற்போது நகரில் உள்ள சாலைகளை பராமரிப்புக்கு கேட்டு அடைக்க முயற்சி செய்வதாக ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் கோவில் நிர்வாகத்தின் நடவடிக்கையால் மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள முடியாத சூழல் உள்ளதாக குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பிள்ளாநல்லூரில் ஆடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளன. கணேசன் என்பவர் 15க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் மாடுகளை வளர்த்து வருகிறார். இரவு தனது கொட்டகையில் கட்டி வைத்துவிட்டு வீடு திரும்பினார். இன்று காலை மீண்டும் கொட்டகைக்கு திரும்பிய போது 6 ஆடுகள் உயிரிழந்தன. வனத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் வெறிநாய்கள் கடித்து ஆடுகள் உயிரிழந்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. 25வது வார்டில் தொடங்கப்பட்ட சாலை பணி பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த மக்கள், புதிதாக வரும் மேயராவது மக்கள் நலனில் அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும் என கூறியுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள 25 வார்டில் முக்கிய பிரதான சாலை உள்ளது. 500க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கே செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு இங்கு சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். எனவே சாலை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர்.